குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. யாரா இருந்தா தான் நீ ஏன்டா இப்படிலாம் நடந்தது? SECI ஒண்ணுமே தெரியாதா இதெல்லாம் பத்தி? அசூர் வந்து சரண்டர் பண்றான் 2.3 மெகாவாட். அதை தூக்கி எடுத்து இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒண்ணுமே தெரியாது. முட்டா பசங்களை எல்லாரும் அதான் என்ன எல்லாத்தையும் டீல் போட்டு பேசுறாரு. 1750 கோடி ரூபாய்கள் லஞ்சம். மொத்தமா எவ்வளவுன்னா 2029 கோடி. இதை கொடுத்து தான் இந்த கான்ட்ராக்ட்லாம் வந்திருக்கின்றது. அந்த 54 பேஜ் சார்ஜ் ஷீட்ல இது எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா போட்டு பின்னி எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காதுல பூசுக்கணும்னு நினைச்சீங்கன்னா காரணம் காங்கிரஸ் தான் சோரஸனுடைய பணத்தை வச்சுன்னு இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு பேசுனீங்கன்னா நீங்க வந்து ராஜவேல் உங்களுக்கும் சாகுமார் கிடையாது. என்ன சம்மந்தம்? எனக்கு அது ஒன்றும் கிடையவே கிடையாது. நண்பர்களுக்கெல்லாம் இதாக இருக்கா சம்மந்தம்? யாரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யூ ஆர் தரவலி மிஸ்டேக்கன். உங்களுக்கு இன்டைரக்ட் வேலை, உங்களுக்கு நேரடியாக இல்லைன்னா மறைமுகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏதோ விதத்தில் ஒரு பிரச்சனை வரத்தான் செய்கின்றது. செஞ்ச தப்புக்கு இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தருக்கும் டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இதில் எப்படி தப்பிக்கவே முடியாது. அதானி அதான் அவங்க சந்தேகப்படுறாங்க. ட்ரம்ப் நாளைக்கு இவரு அவரும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு, மோடி அவரும் அப்படிங்கிறாங்களே, நாளைக்கு வருமா? ஒரு கேளுங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், கல்வியாளர், முனைவர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பிரதமர் மோடி 2 பேருக்காக தான் உழைக்கிறாரு, மற்றவங்களாம் மறந்துட்டார் அப்படின்னு குற்றச்சாட்டு அவர் பிரதமர் ஆனதுலேருந்தே இருக்குது. இப்போ 3வது தடவை பிரதமர். அவர் எப்போ வந்தாரோ அப்போலேருந்து இந்த குற்றச்சாட்டு இருக்குது. அதானி அம்பானிக்காக தான் அவர் உழைக்கிறாரு, அவங்களுக்கு வேண்டியதை செய்வார், மற்றவங்களுக்கு யாரும் செய்கிறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் பொதுவாகவே வச்சுக்கிட்டு வருது. இப்போ அவங்க வந்து ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அவங்களோட செயல்பாடு இந்தியாவில் இருந்துக்கிட்டு போலி நிறுவனங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க, கணக்கு காட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருந்தது. ஹிண்டன்பர்க் அறிக்கை அங்கே இதெல்லாம் வரும்போது அதை மறுத்தாங்க, போனாங்க. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, சூரிய ஒளி மின்சாரம், இது தொடர்பாக பல்வேறு மாநில அரசாங்கங்கள் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் மறைச்சி அமெரிக்க நிறுவனங்கள்கிட்ட மூலதனம் பெறுவதற்காக முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு. இது தொடர்பாக இவ்வளோ நேரம் ஆகியும் அதை வலுவாக அதை பற்றி எதுவுமே பேசலை மோடி, அப்படி ஒரு குற்றச்சாட்டு. சரி, அதுக்கப்புறம் அடுத்த நிலையில் இருப்பாங்கள்ல, அவங்களும் எதுவும் பெருசாக ஒன்றும் சொல்லலை, அதுக்கான பதிலை அப்படி ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் திரு மோடி அவர்களுக்கு, நம்முடைய பாரத பிரதமர்களுக்கு டெஃபினட்டாக அதானி அம்பானி அவங்க மேலே சாஃப்ட் கார்னருங்கிறது எப்பொழுதுமே உண்டு. அது யாராலையும் மறுக்க இயலாது. எப்போவுமே அவங்க அதானிக்காகவும் அம்பானிக்காகவும், குறிப்பாக அதானிக்காக அவர் ஹி வாஸ் கோயிங் அவுட் ஆஃப் த வே டு அகாமடேட் மிஸ்டர் அதானி. இப்போ இந்த குற்றச்சாட்டு, இப்போ சூரிய ஒளி அந்த மின்சாரம் விநியோகம் படி அதில் நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுகின்றார்கள். இதை பற்றி நாம் ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். அது ரொம்ப அதுக்குள்ள அந்த 54 பக்கம் சார்ஜ் ஷீட் அது இதில் பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அது வந்திருக்கு. அது சார்ஜ் ஷீட்டு பார்த்திங்கன்னா அதில் 54 பக்கம் இருக்குது, ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. இது யார் தயார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா FBI, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஒரு புலனாய்வு அமைப்பு. நம்ம சிபிஐன்னு இங்கே சொல்கிறோம் இல்லையா, அது போல் அங்கே FBI, ஃபாரின் ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. அதனால் யாரோ தெருவில் போகிறோம் வரவன் யாரும் சொல்லலை. கிட்டத்தட்ட அமெரிக்க அரசாங்கமே இவர் மீது குற்றச்சாட்டு வைக்கின்றது அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் அதை புறந்தள்ள முடியாது, ரைட்டா? ஸோ இது ஒரு புறம். அப்புறம் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளையும் இது வந்து மிக முக்கியமான செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றது. சாதாரணமாக பார்க்கல. ஏன்னா இன்றைக்கி 2 விஷயம். ஒன்று, இந்தியா மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்துட்டுருக்குன்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அதானி அம்பானின்றாங்க. இப்போ குற்றச்சாட்டு என்ன? நம்ம தரப்பில் அரசாங்கம், நம்முடைய பிஜேபி சார்பாக அல்லது மத்திய அரசு சார்பாக வைக்கக்கூடிய கவுண்டர் சார்ஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா, நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், நாம் வளர விடாமல் தடுக்கின்றார்கள், அது வந்து வளர்ச்சியை
கண்டு பொறாமைப்பட்டு கொண்டு பல்வேறு வகைகளிலே குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டு நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்கின்றார்கள் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அணுகுண்டு மாதிரி நேற்றுக்கே வந்து விழுந்திருக்கு. சரியா? இதை நான் வந்து ரொம்ப எளிமையாக சொல்ல விரும்புகின்றேன். இதில் முதல்ல நான் சொன்னது என்னென்னா, இது வந்து யாரோ தனிப்பட்ட மனிதர்களால் இல்லை. இப்போ முன்னாடி நீங்கள் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன், தனியார் நிறுவனம். அது சில சார்ஜஸ் நான் சொல்லியிருந்த மாதிரி வெளிநாட்டில் அது பொய்யான வகைகளிலே வெளிநாடுகளுக்கு பணத்தை அனுப்பி அதை கொண்டு போய் இங்கே இந்திய ஸ்டாக்கில் போட வேண்டியது, இவங்களுடைய ப்ரைஸஸ் எல்லாம் அநியாயமாக ரைஸ் பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி சார்ஜஸ்லாம் ஹிண்டன்பர்கினுடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதுக்காக செபியினுடைய மூலமாக உச்சநீதிமன்றம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துது. அது இன்னும் பார்த்து எல்லாம் சரியாக இருக்குது போயான்ட்டாங்க. ஸோ அது ரெண்டுத்தையுமே இப்போ மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள். அது வந்து அதானியே வந்து நம்ம அதை பற்றி நிறையா பேசியிருக்கின்றோம். ஹிண்டன்பர்கை பற்றி அவங்க சொன்னதெல்லாம் வந்து தனி ஆள். அவர் வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக அது மாதிரி சில ஷார்ட் செல்லிங் மாதிரி முதல்ல பண்ணிவிட்டு அதை பின்னாடி அதிகமான விலைக்கு விற்றுவிட்டு பின்னாடி லோவர் லெவலில் வாங்கி நிறையா பணம் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே திருப்பி விடுறதுக்கெல்லாம் முயற்சி செய்தார்கள். ஆனால் அது நடந்தது இன்னும் அவர் சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி நிறைய எவிடன்சஸை கொடுத்துருந்தாங்க. செபி அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவங்க வந்து இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு க்ளீன் சிட்டு கொடுத்து விட்டாங்க. ஆகவே அது கிட்டத்தட்ட அந்த இஷ்யூங்கிறது போயிடுது. பட் இது வந்து அப்படி போகாது. 2 கேசஸ் சார். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜஸ் கேசஸ்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா US டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதுதான் நான் இப்போ சொன்னது போல் அமெரிக்காவில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், நியூயார்க்கில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கிரிமினல் சைடு, கிரிமினலாக போட்டிருக்காங்க. இன்னொன்று US செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அவங்க வந்து ஒரு சிவில் சூட்டாக இதை பாவிக்கின்றார்கள். புரியுது? நம்ம செபி மாதிரி அமைப்பு இது. இன்னொன்று கோர்ட்டு, இப்போ நம்ம ஊரில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாதிரி. ஒன்று டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அது கிரிமினல் சைடு. இன்னொன்று US செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படிங்கிறது நம்ம செபி மாதிரி. அதுவும் ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ 2 சிவில் ஆஸ் வெல் அஸ் கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி. இவர் மேலே என்னையா குற்றச்சாட்டு அப்படின்னு 5 முக்கியமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இது வந்து ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. வெளிநாடுகளில் ஊழல் செய்ததை பற்றிய சட்டம். ரைட்? வெளிநாடுகள் இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ வாங்கணும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி வாங்குவீங்க? அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்க, இதில் போடலாமா போட வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்பது ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிற ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லா கம்பெனிகளும் பப்ளிக் இஷ்யூன்னு வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று கொடுப்போம். அந்த ப்ராஸ்பெக்டஸில் இந்த கம்பெனியுடைய எல்லா நல்ல சமயங்கள், நல்ல விஷயங்கள், ஏதாவது கேசஸாக இருக்கா, டைரக்டர்ஸ் மேலே ஏதாவது கேசஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி வெளிப்படையாக சொல்லணும். இல்லைன்னா ரொம்ப மிகப்பெரிய அது வந்து சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட், உண்மைகளை மறைத்து பொய்யாக சொல்ல. அதனால் அந்த ஷேர் அலாட்மெண்ட் பின்னாடி ஆயிருந்தாலும் கூட அதை வந்து விஷியேட் பண்ணிடலாம். அதாவது இட் இஸ் ஹேவின் இஷ்யூ வாய்டு, இல்லை அந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஷேரே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் எல்லா உண்மைகளையும் சொல்லணும். நல்லது கெடுதல் என்னென்ன இருக்குது, பெண்டிங் கேசஸ் இருக்குது, அதனால் எவ்வளோ தூரம் இன்கேஸ் அந்த கேசஸ் உங்களுக்கு எகென்ஸ்டாக போச்சுன்னா எவ்வளோ நஷ்டம் வரும், குறிப்பாக இவ்வளோ கோடி இத்தனை லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லி ஆகணும். அதனால் ப்ராஸ்பெக்டஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சமாச்சாரத்தையும். அமெரிக்காவில் என்ன சொல்கிறான், அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு $3 பில்லியன் பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருக்காங்க, பாண்ட்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க, செக்யூரிட்டிஸ் மூலமாக வாங்கியிருக்காங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் வாங்கினீங்க இல்லையா, அந்த வாங்கும்பொழுது இந்த மாதிரி சில ஊழல் செய்து தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நடக்கின்றது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை நீங்கள் சொல்வதை மறைத்து விட்டீர்கள்.
அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் அது இந்த இன்னைக்கு இந்த பிரச்சனை உருவானதுக்கு காரணமே சட்டம் ஃபாரின் கரப்ஷன் ப்ராக்டிசஸ் ஆக்ட் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிறது. அதுதான் காரணம். இதில் யாரெல்லாம் அதில் வந்து 5 கவுண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பிளேயர்ஸ், யாரெல்லாம் இதில் இன்வால்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசூர்னு ஒரு கம்பெனி, அது வந்து அடுத்தது நம்ம அதானி எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. சரியா? இந்த அசூருங்கிறது அந்த கம்பெனி வந்து சோலார் எனர்ஜி தயார் பண்ணி அது வந்து யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொன்னால், சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அவங்களுக்கு அந்த அசூர் கொடுக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி எனர்ஜி இருக்க அவங்களும் சோலார் எனர்ஜியை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த கம்பெனிக்கு SCCI அப்படிங்கிற மாதிரி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சோலார் எனர்ஜியை பல மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு அந்த இந்த ஜெயலலிதா அம்மையார் அவங்க வந்து ரொம்ப ஏன் இந்த இதை எதிர்த்தார்கள் என்றால், என்ன மின்சாரத்தை எங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல்ஷன்லாம் கொண்டு வருதுன்னு வந்த உடனே அதுக்கெல்லாம் எதுக்கா நீ என்ன இப்படிலாம் போட்டு எங்களெல்லாம் அதில் மாட்டி விடுறேன்னு, கிட்டத்தட்ட 10% நீங்கள் இப்படி தான் வாங்கிக்கணும், SCCI மூலமாக தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் தெர்மல் பவரையும் நீங்கள் நிலக்கரி மூலமாக தயாரிக்கக்கூடியதையும் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கிறலாம் கம்பல்ஷன்லாம் போடுறோம். ஆகவே இந்த கம்பெனிகள்லாம் அக்ரிமெண்ட்டு போட்டாச்சு. இந்த போட்ட உடனே உலகத்திலே மிகப்பெரிய சோலார் கான்ட்ராக்டை நாங்கள் தான் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி டாம் அடிச்சுட்டாங்க அதானி எனர்ஜி. சரி, இதில் யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசூருங்கிறது எவ்வளோ தெரியுமா விற்கணும், அதாவது 4 கிகாவாட் மின்சாரம், சோலார் எனர்ஜி 4 கிகாவாட்டை அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அது வந்து ஒரு மினி நவரத்னா, 9 நவரத்னா அப்படின்னு 9 பேர் ரொம்ப மிக சிறப்பான மத்திய அரசாங்கத்தினுடைய கம்பெனி இருக்குது பாருங்கள், அதில் இது ஒன்று. அதில் வந்து சிறிய அளவு இருக்கக்கூடிய நவரத்னா கம்பெனி இது அப்படிங்கிற பேர் வாங்கினது. அது அந்த அதுக்கு அசூர் வந்து 4 கிகாவாட் கொடுக்கணும். இது அதானி என்ன பண்ணணும், அதே SCCIக்கு எவ்வளோ கொடுக்கணும்னா 8 கிகாவாட் கொடுக்கணும். அதை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணும். ஆனால் ரேட்டுக்கு கண்ணாபண்ணான்னு இருக்குது. எவன் வாங்குவான்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ அது ஆந்திராவோ அல்லது மற்ற ஸ்டேட்டோ நீங்கள் பாட்டு இந்த மாதிரி யானை வேலை குதிரை வேலை சொன்னால் நான் எப்படியா வாங்குவேன் அப்படின்னு கேட்கத்தானே செய்வான். அப்படிலாம் இருக்குது. அப்படிங்கிற பிரச்சனை வரும்பொழுது அது எப்படி சரி கட்டுறது அப்படின்னு பார்த்தா, அங்கேருந்து விற்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமேங்கிறதுக்காக அப்போ தான் இந்த ஊழல் நடக்கிறது. இது வந்து ஆண்டு 2000மா? இது 2024 வரைக்கும் இந்த திஸ் இஸ் கோயிங் ஆன் ஃபார் தி பாஸ்ட் 4 இயர்ஸ். அதில் எவ்வளவுன்னா அந்த அதான் விற்க முடியாத போல் இருக்கே. அப்போ SCCI வாங்கிவிட்டு அது கொலு வைக்கிற அந்த இதெல்லாம் பவரை வாங்கி என்னத்தை பண்ணுவோம், விநியோகம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்த பிறகு அதான் எல்லாத்தையும் டீல் போட்டு பேசுகிறார். அவரே வந்து நம்ம ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசு அதிகாரிட்ட பேசி 1750 கோடி ரூபாய்கள் லஞ்சம். மொத்தமாக எவ்வளவுன்னா லஞ்ச பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2029 கோடி. இதை கொடுத்து தான் இந்த கான்ட்ராக்ட்லாம் வந்திருக்கின்றது. இப்போ நான் மறுபடியும் அமெரிக்காவுக்கு போவோம். அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நீ ஊழலாம் பண்ணி நீ இங்கேருந்து எங்கே $3 பில்லியன், $1 பில்லியன் ஒரு 80,000 கோடி. ஸோ 25,000 கோடி நீ அங்கேருந்து கலெக்ட் பண்ண. ஆனால் நீ இந்த மாதிரி ஊழல் பண்ணி அவங்ககிட்ட இந்த பணத்தெல்லாம் கொடுத்து தான் நீ இந்த கான்ட்ராக்டை வாங்கியிருக்க, அசூராக இருக்கட்டும். அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்குது. அதே போல் உங்கள் கம்பெனி அதானி எனர்ஜிங்கிற கம்பெனி இருக்குது. ஆகவே இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் எங்களை ஏமாற்றி அந்த உண்மையை மறைத்து பொய்யை சொல்லி எங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஒன்று கிரிமினல், இன்னொன்று சிவில். புரிகிறதா? 5 இஷ்யூவில் அவங்க சார்ஜஸ்லாம் ஃபைல் பண்ணுறோம். ஒன்று கான்ஸ்பிரசி டு வயலேட் FCPA. கான்ஸ்பிரசின்னா ஒரு சதி. என்ன சதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் நான் சொன்னேன் பாருங்கள் முன்னாடியே, அமெரிக்காவில் இருக்கிறது.
அடுத்து செக்யூரிட்டிஸ் ஃப்ராடு கான்ஸ்பிரசி. இந்த செக்யூரிட்டி $3 பில்லியன் வாங்குறதுக்கு நீ என்ன தப்பான பொய்கள்லாம் சொல்லியிருக்க அப்படிங்கிற. ரெண்டாவது 3 ஒயர் ஃப்ராடு. அதாவது இதில் பிரமாதமான நாமெல்லாம் கூட சாதாரண ஆட்கள். ஆமாம், நாம் கூட டெலிஃபோனில் பேசினா அவங்களுக்கு நான் வந்து ஏதோ ஒரு லஞ்சம் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், ஐயா இங்கே வாங்கய்யா, அந்த இடத்துக்கு வாங்க, நீங்களும் காஃபி சாப்பிட்டா என்னத்தையோ ஒரு பேசுவோம் அப்படி தான் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட அந்த காஃபி சாப்பிடும்போது ஏதாவது பேசுவோம். இதெல்லாம் என்ன பண்ணிவிட்டாங்க, எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டாக போட்டு விட்டான். நான் சொன்னேன்ல, ஆமாம், நான் அதானி சொல்கிறாரு, நான் உனக்கு 1750 கோடி தரேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1750 கோடி அப்படிங்கிறத நான் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன், நீ பிடிச்சிக்கோ, அது நீ வாங்கிக்கணும், இன்னொருத்தருக்கு இத்தனை, இவாளுக்கு இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, அப்புறம் இந்த பணங்கிறது யாருக்காக கொடுக்கப்பட்டது? 2 பேருக்காக கொடுக்கப்பட்டது. அசூர் அப்படிங்கிற அந்த கம்பெனிக்காக கொடுக்கப்பட்டது, இன்னொன்று அதானி எனர்ஜிங்கிற கம்பெனிக்காக கொடுக்கப்பட்டது. இதுக்காக இவ்வளவு, அதுக்காக அவ்வளவு அப்படிங்கிற மாதிரி அந்த கணக்கு பண்ணி எக்ஸல் ஷீட்டில் போட்டு பாருங்கள், பிபிடி ஒன்று போட்டிருக்கான். பிபிடி போட்டு இதெல்லாம் இவ்வளோலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வெட்ட வெளிச்சமாக்கி அதெல்லாம் கொண்டு போய் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், எக்ஸல் ஷீட்டு, மெசேஜஸ், எஸ்எம்எஸ் மாதிரி அதேமாரி அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ், இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க. இதை விட இதெல்லாம் யார் சொல்கிறா? FBI நேற்று சொல்லியிருக்கான். அந்த 54 பேஜ் சார்ஜ் ஷீட்டில் இது எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக போட்டு பின்னி எடுத்துருக்காங்க. அப்போ அது ஒன்றாச்சு. அப்புறம் ஒயர் ஃப்ராடு. அடுத்து செக்யூரிட்டிஸ் ஃப்ராடு லிங்க்டு டு நான் இந்த பாண்டு இஷ்யூ. நான் சொன்ன மாதிரி இந்த அவங்க அமெரிக்காவில் இந்த பாண்டு செக்யூரிட்டிஸு அதெல்லாம் அதுக்கு அதை நீ வாங்கிட்ட, ஆனால் உண்மையை நீ மறைச்சிட்ட. ஏன்னா இந்த நான் முன்னாடி சொன்னேன் பாருங்கள், இந்தியாவுக்குள்ளேயே இருந்தால் ப்ராஸ்பெக்ட் மாதிரி இருக்குன்னா அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். இது நீ அமெரிக்காவில் பண்ணியிருக்க, எங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அதை மீறி நீ அங்கே இந்தியாவில் லஞ்சம்லாம் கொடுத்து தான் நீ இந்த கான்ட்ராக்டை வாங்கி அதை வச்சு நீ எங்கிட்டேருந்து பணம் வாங்கினியா $3 பில்லியன் அப்படின்னு அவன் கேட்குறான். அடுத்தது கான்ஸ்பிரசி டு அப்ஸ்ட்ரக்ட் ஜஸ்டிஸ். அது எப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு சார் யாருக்கு, அதானே இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கான்ஸ்பிரசி டு அப்ஸ்ட்ரக்ட் ஜஸ்டிஸ். இந்த டாக்குமெண்ட் பிபிடி, எக்ஸல் ஷீட்டு, வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் அவன் கையில் கிடச்சி விடுது. அவன் என்ன பண்ணிவிட்டான், அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டான். இவங்க அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. யார்? அதானி குரூப். அதாவது நம்மள்ட்ட இருக்கிறது அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்படி பண்ணாங்க. அது உங்களுக்கு பெகாசிஸ்ன்னு ஒன்று ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பெகாசிஸ் என்ன ஒட்டு கேட்குறது, அது அப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. பரபரப்பாக பேசினது இல்லையா? அந்த மாதிரி பெகாசிஸ் மாதிரி ஒரு உங்களுடைய மொபைலில் இருக்கும்பொழுது அந்த பெகாசிஸுக்கே ஒரு பெகாசிஸ் மாதிரி அவன் வச்சுட்டு இருக்கான் அமெரிக்காவில். நீங்கள் என்னது மெசேஜ் அனுப்பிச்சிங்க, பேப்பரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க, அதை மெசேஜ் எடுத்துட்டீங்க, எக்ஸல் ஷீட்டை கொளுத்திவிட்டீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, பிபிடியை அழிச்சிட்டிங்க, அது மாதிரிலாம் பண்ணுறேன்னா எல்லாத்தையும் அவன் ஒரு காப்பி வச்சுன்னு உட்காந்துருக்கான். அதெல்லாம் அங்கே நேற்று ஃபைல் பண்ணிட்டோம். புரியுறதா? அப்போ இதுதான் கான்ஸ்பிரசி டு அப்ஸ்ட்ரக்ட். ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு என்னென்ன எவிடன்சஸ் தான் இருக்கோ அதெல்லாம் இந்த எவிடன்சஸ்லாம் அழிக்கிறதுக்கான பல்வேறு விஷயங்களை செஞ்சு இந்த மாதிரி 5 கவுண்டில் போட்டிருக்கான். இப்போ இஷ்யூ என்னென்னா, இப்போ உங்களுக்கு பணம்லாம் கொடுத்தாச்சு சார், அவனு கொடுத்து அந்த அக்ரிமெண்ட் வாங்கியாச்சு. அதை டாம் பண்ணி உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு நாங்கள் மிகப்பெரிய அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் வந்தது தான். இது நான் நீங்களே சொல்லவே வேண்டாம், இது பேப்பர்லேயே எல்லாத்தையும் வந்தது. ஃப்ளாஷ் பண்ணாங்க, டிவி இருக்கவே இருக்குது, அதானியோட டிவிலாம் இருக்குது, எல்லா டிவியிலும் போட்டு விழுன்னு ஒழுத்தாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிருக்கு சார். இந்த எக்ஸல் ஷீட் இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ அசூர், இப்போ இந்த பேமெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த லஞ்ச பணம், அது அசூர் கணக்கில் வர வேண்டியது, அதெல்லாம் அவனும் வச்சுருக்கான். அசூர் கணக்கில், அதாவது அமெரிக்கன் கம்பெனியாக இருக்கப்படுகின்ற அந்த அசூர் கம்பெனிக்கு கணக்குக்கு 638 கோடி, மொத்தம் 2021 கோடி. அதில் இந்த அசூருக்காக இதை இமெயில் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கான், அதெல்லாம் எல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த அசூருக்காக இவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எனக்கு திரும்பி வேணுமே, அதானி எனர்ஜியை நான் உங்களுக்கு எனக்கும் சேர்த்து லஞ்ச பணமாக 2021 கோடி கொடுத்துருக்கேன் ஐயா. சரி, அந்த 2021 கோடியில் உங்கள் சார்பாக நான் கொடுத்தது 638 கோடி. நீங்கள் அது எனக்கு கொடுக்கணும்.
அதற்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்பா எனக்கு 638 கோடி அதெல்லாம் வேண்டாம், நான் 4 GW நான் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு SCCAங்கிறது கொடுக்கணும், அந்த பவர் கார்பரேஷனுக்கு கொடுக்கணும். அதனால அந்த 4ல் 2.3 GW நான் அவங்களுக்கு சரண்டர் பண்ணிடுறேன், எனக்கு வேண்டாம், நீ தானே கொடுத்துற 4ன்னு, அதில் 2.3 அவங்களுக்கு கொடுத்துட்றேன். அவன் என்ன பண்ணுவான், உனக்கு அதை கொடுத்துருவான். ஸோ தட் அந்த நானி தீனி சரி போய் இந்தி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டு இதுக்கு அதுக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த லஞ்ச பணத்துக்கு இப்படி கொடுத்து இப்படி வாங்கி இந்த மாதிரிலாம் பலவிதமான பண்ணுற இதுதான் சார் இஷ்யூ. இதனால் சிவில் கேஸு, கிரிமினல் கேஸு, இது என்ன அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக அங்கேயும் ஒரு டிஸ்கஷன்லாம் நடந்துட்டுருக்கு. இதில் எப்படி தப்பிக்கவே முடியாது. அதானி இந்த பிரச்சனையிலேருந்து எல்லா டாக்குமெண்ட்டும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. எக்ஸல் ஷீட் இருக்குது, இமெயிலில் அமிச்ச மெசேஜஸ் இருக்குது, அப்புறம் அந்த இது இருக்குது, பிபிடி இருக்கு, அதெல்லாம் நாங்கள் வச்சுட்டுருக்கோம். இதெல்லாம் இதில் கொஞ்சம் கூட தப்பிக்கவே முடியாதுங்கிறேன். இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கோம் நாங்கள்லாம் எல்லாம் நாம் நேர்மையாக இருக்கோம் அப்படி தான் பதில். அதானிகிட்டே வருகின்ற பதில் என்னென்னா, அதெல்லாம் நாங்கள்லாம் பர்ஃபெக்ட், அவ்வளோதான் நம்ம ஆன்சர். சரியா? இதனால் வரக்கூடிய விளைவுகளை பார்ப்போம். இது ரைட்டாக தப்பா, அது என்ன பின்னாகுங்கிறது, இந்த கேஸ் எப்படி போகும்னு என்னுடைய அனுமானத்தில் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்னாடி இன்னொன்று முக்கியமான விஷயம் சார், ராஜவேல் உங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட் என்னையா சம்மந்தம்? எனக்கு அது ஒன்றும் கிடையவே கிடையாது. நண்பர்களுக்கெல்லாம் இதாக இருக்கா சம்மந்தம்? யாரும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு மின்சாரம் சார்ஜஸ் அவங்க கட்டணுமா, நீ கட்டணுமா, நான் கட்டணுமா, எல்லாரும் கட்டணும். இப்போ இந்த மாதிரி ஏதோ குட்டாலாலாம் பண்ணி அந்த மின்சார சார்ஜஸ்ன்னு பார்த்து 7 ரூபா 30 பைசா, 7 ரூபா 20 பைசா ஒரு யூனிட்டுக்குன்னா எவன் கொடுக்குறது? அது நம்ம தலையில் வந்து விடியுது. எவன் வந்து அடித்த ஃப்ராடுக்கு நம்ம தலையில் 1 ரூபாய்க்கு 3 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு எதாவது ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. சரி, அதனால் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லையும் இல்லை, இருந்தாலும் நீங்கள் சிறு சேமித்து, நான் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு சேமித்து பணத்தை நான் எதிர்காலத்துக்கு ஏதாவது கொஞ்சம் இருக்கட்டுமே ஏன்னு சொல்லிட்டு எல்ஐசியில் போட்டு வச்சிங்கன்னா, அந்த எல்ஐசி என்ன பண்ணியிருக்கான், இந்த ஷேரெல்லாம் வாங்கியிருக்கான், அதானி ஷேர்ஸ்லாம் வாங்கியிருக்கான். நேற்றுக்கு மடன்னு ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தது. ரைட்டா? அது எல்ஐசிங்க அடி, எல்ஐசி பயங்கரமான அடி. ஸோ அது 10,000 கோடி என்ன போயிருக்கு. ஸோ நீங்கள் சிறு சேமிச்சு அந்த கம்பெனியை நீங்கள் வந்து திவாலா ஆக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுற, அது மாதிரி பல கம்பெனிகள் அதில் அடி வாங்குற. அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிற மாதிரி அந்த அவங்கெல்லாம் யாரெல்லாம் சின்ன முதலீட்டாளர்கள், அவங்களுடைய பணம்லாம் இதெல்லாம் போயிடுதுன்னா என்ன பண்ணுவோம்? ஆகவே ஏதோ அதானிக்கும் ஏதோ அமெரிக்காவில் ஒரு கேஸ் நடக்கிறது, நமக்கு என்னையா சம்மந்தம், ஸ்டாக் மார்க்கெட்டை எனக்கு ஒன்றும் சம்மந்தமே கிடையாது நான் பாடி சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் தரோலி மிஸ்டேக்கன். உங்களுக்கு இன்டைரக்ட் வேலை, உங்களுக்கு நேரடியாக இல்லைன்னா மறைமுகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏதோ விதத்தில் ஒரு பிரச்சனை வரத்தான் செய்கின்றது. இவங்க செஞ்ச தப்புக்கு இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு, எவனோ கொள்ளடிச்சிட்டு போகிறான். இது ரொம்ப வெரி சீரியஸான இஷ்யூஸ் சார். இது வந்து நான் இந்தியா கவர்மெண்ட்டு நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன சொல்கிறான், நாங்களாக வாங்கினோம் லஞ்சம், நாங்களாக வாங்கினோம். JNK ஜம்மு அண்ட் காஷ்மீர், சத்தீஸ்கர், ஆந்திரா, தமிழ்நாடு, இது போல் ஒடிசா, இந்த 5 மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தானே இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க தான் வாங்கினாங்க, எங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம், நாங்களும் அங்கே ஆட்சியில் இருந்தோம் அப்படின்னு அவன் தப்பிச்சுக்க பார்க்குறான். அதுவா ஆன்சர்? யாரா அந்த அதானி, ஏன்டா இப்படிலாம் நடந்தது, SCCAக்கு ஒன்றுமே தெரியாதா இதெல்லாம் பற்றி? திடீர்னு எப்படி அசூரும் SCCயும் கொடுக்குறான், அவன் வந்து அசூர் வந்து சரண்டர் பண்ணுறான் 2.3 GW, அதை தூக்கி எடுத்து இவனுக்கு கொடுக்குறான் அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒன்றுமே தெரியாது. முட்டா பசங்களை எல்லாரும் காதில் பூதி சுற்றிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் கேள்வியெல்லாம். நாடாளுமன்றம் கூட போகிற நேரத்தில் வேண்டுமென்று இந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணுறாங்க. ட்ரம்புக்கும் மோடிக்கும் ஒரு நல்ல நட்பு உறவு வரப்போகிற நேரத்தில், நல்ல நட்பு, அவங்க ஏற்கனவே நட்பு இருக்குது. அவர் இப்போ ஜெயிச்சிட்டார், அடுத்தது பதவி ஏற்க போகிறாரு. நடுவில் இந்த மாதிரி ஒரு இதை உண்டாக்குறாங்க, இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்க ஒரு சதி நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இதெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடியாட்டிக் ஆன்சர் ஏதாவது இருக்க முடியுமா? இது யார் வந்து நாடாளுமன்றத்துக்கும் நியூயார்க் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அவங்க தான் சொல்கிறாங்க. எத்தையோடு சொல்லுவான் சார் அவன். ஏன் அது
உங்கள் மேலே சார்ஜஸ்லாம் இருக்குன்னா எத்தையோ ஒன்று தப்பிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று அபத்தமான ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தால் என்ன சார் அர்த்தம்? அவன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நேற்றுக்கு ஃபைல் பண்ணியிருக்கான். அதுக்கும் உங்கள் நாடாளுமன்றம் கூடுறதுக்கு என்ன சம்மந்தம்? இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி காங்கிரஸோட சரிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தெல்லாம் யாருமே பொறுத்துக்க மாட்டாங்க சார். அதாவது நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி அதாவது கேஷ் அயன் கேஸ் அப்படின்னு அங்கே இருக்கிறோம் அமெரிக்காலேருந்து சொல்கிறாங்க சார். இதுலேயும் தப்பிக்கவே முடியாதுன்னு. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ எல்லாத்தையும் இவன் என்னென்ன டெஸ்ட்ராய் பண்ணான்னு எவ்வளோத்தையும் அங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா, ஆமாம், அமெரிக்க மோசடி பணக்காரர் ஜார்ஜ் சோரஸ் நிதியுதவியுடன் நம் நாடு தொடர்பாக பொய் பிரச்சாரங்களில் காங்கிரஸ் ஈடுபட்டு வருகிறதுங்கிறார். சார் இந்த கேஸுக்கும் காங்கிரஸ்காரனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? யார் சார் ஃபைல் பண்ணது? அந்த கவர்மெண்ட்டு சார். அந்த தான் சொல்கிறேன், அவங்க பண்ணதுக்கு இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இல்லை இதெல்லாம் அது இந்த அதுவும் அது நான் முதல்ல சொன்னது தான். இங்கே பாருங்க, அதுவும் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் துவங்க உள்ள நிலையில் இது வெளிவந்துள்ளது, சந்தேகத்தை எழுப்பி உள்ளது. இது மாதிரி அதாவது ஏதோ ஒன்று உள்ள தண்ணி உள்ளே போகும்போது ஏதோ ஒரு ஐயோ ஐயோ தான் பிடிச்சானா நீ பண்ண தப்புக்கு ஏதோ விதத்தில் உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் வந்துட்டுருக்கு. ஒரேடியாக பிஜேபி அதானி 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 நீங்கள் பண்ணினதுக்கு யூஎஸ் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் நம்ம செவி மாதிரி அவன் ஏன் சார் போடணும்? அவனும் போடுறான் இவனும் போடுறான். அப்போ இப்போ இதிலெல்லாம் பாஜகவுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க. லஞ்சம் கொடுத்த விவகாரம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சொல்கிறீங்களா, இது வந்து காங்கிரஸ் ஆளும் மாநிலம், அதன் கூட்டணி கட்சி ஆளும் மாநிலங்களில் தான் இந்த தவறுலாம் நடந்துகிட்ருக்கு. நான் கேட்குறேன், சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா இல்லையா? கவர்மெண்ட் ஆஃப் அண்டர்டேக்கிங்கா இல்லையா? அது யாரோட மத்திய அரசனுடைய கம்பெனி. அதில் தான் அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் போட்டது. நீ இவ்வளோ கெகாவாட் தரணும், நீ வந்து இவ்வளோ கெகாவாட் தரணும், அந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டது அவங்க மூலமாக தான். சரியா? அதோட நான் முன்னாடி சொன்னேன் பாருங்கள், இந்த லஞ்ச பணம் இவ்வளோ கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த அசூர் வந்து இவ்வளோ கெகாவாட்டை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம், அதை நீங்கள் வந்து அவனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசிஸ்லாம் நடக்கிறத இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாமல் மத்திய அண்டர்டேக்கிங்காக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு அரசாங்கம் யாருக்குமே தெரியாமல் எதாவது நடக்குமா? இதெல்லாம் இஸ் இட் பாசிபிள் சார்? இஸ் இட் பாசிபிள்? டெஃபினட்டாக யார் நான் வந்து பிஜேபி அரசாங்கத்தை குறை சொல்லணுங்கிறதுக்காகவே இல்லை. ஆனால் நடக்கக்கூடியது வெட்ட வெளிச்சமாக அவங்களுக்கு தான் அதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அது தப்பிக்கிறதுக்கு இந்த லஞ்சம் கொடுத்தது 4 ஸ்டேட் 5 ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தள்ளிட்டு போயிட்டு இருக்கலாமே ஒழிய அன்லஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் இன்வால்வ் இன் திஸ், இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி மிகப்பெரிய அக்ரிமெண்ட்டு, இவ்வளோ பெரிய அசூரு, அதானி எனர்ஜி 5 பேர் மேலே இப்போ 7 பேர் மேலே 7 + 3 10 பேர். அதானி, சாகர் அதானி, அப்பா அண்ணா பையன் ரஞ்சித் குப்தா, அசூர் பவர், ரூபேஷ் அகர்வால், சௌரப் அகர்வால், தீபக் மல்ஹோத்ரா, சிரில் கபானிஸ், இவ்வளோ பேர் ப்ளஸ் இன்னொரு 3 பேர் சேர்ந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் 10 பேராக எல்லாம் எழுதியிருக்காங்க. எல்லோரும் சேர்ந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி காதில் பூசுத்தணும்னு நினச்சிங்கன்னா காரணம் காங்கிரஸ்காரங்க தான் சோரஸனுடைய பணத்தை வச்சுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று உங்களுக்கு எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது இந்த கேஸுன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி கேஸ்டைன் கேஸாக போயிடுது. இல்லைன்னா ஏடிக்கு போட்டியே ஏதோ ஒரு பதில் இந்த ஃபார் த டைம் பீங் ஏதோ சொல்லுவோமேங்கிறதுக்காக அந்த ஐடி செல் பர்சன் பிஜேபி அவர் சொல்லிட்டு இருக்கார். வேறு ஒன்றுமே கிடையாது. அதேமாதிரி அதானி சார்பில் நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம், வி வில் வெயிட் அண்ட் வாட்ச். ஏற்கனவே நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நிலக்கரி விஷயம்லாம் நடந்தது. இப்போ அந்த நிலக்கரியும் அங்கேருந்து வந்து அப்புறம் கப்பலில் மாற்றி இந்த மாதிரிலாம் வந்து கணக்கு மாற்றி போலி கணக்கெல்லாம் எழுதி கொண்டாந்தாங்க, சம்பாரிச்சாங்க, போனாங்கன்னு அதுவும் இது வரைக்கும் விட தெரியல. இல்லை ஒன்றும் தெரியல சார். இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை அதுவும் பெரிய செபி மாதவி பூரி பூச்சி அது பெரிய அளவில் பேசப்பட்டது. இப்போ அது அப்படியே அமுங்கி போச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுக்கும் காங்கிரஸ் வந்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வைக்கணும் அப்படி இப்படிலாம் என்னென்னமோ பேசினாங்க. இப்போ அது அமுங்கி போச்சு. அது என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ அடுத்தது இது இப்போ இந்த மாதிரி இதுவும் அந்த மாதிரி போயிடுமா? அதாவது ஏற்கனவே நிலக்கரி ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ இந்த செபியில் போட்டது அவங்க வந்து விசாரணைக்கு வரணும்னாங்க. விசாரணைக்கு கூட்டுக்குழு காத்திருந்தது. அவங்க விசாரணைக்கே வரல. அப்படியே அவங்க போயிட்டாங்க. இப்போ இந்த விஷயம்
ஏதாவது ஒரு இப்போ அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நடவடிக்கை இருக்குமா, இல்லை இதுவும் அப்படியே போயிடுமா? சரி சார், ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல் கொஸ்டின் சார். மற்றதெல்லாம் போச்சு, அதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே நடக்கிற சமாச்சாரத்தில் எல்லாத்தையும் ஊற்றி மூட்டாங்க. வெளியில் வராதபடிக்கு என்னென்ன முடியுமோ அங்கங்கே ஆளெல்லாம் செட் பண்ணி தகுந்தாப்பில் ஆன்சர்ஸ்லாம் இப்போ ரெடி பண்ணி வெளியில் வராதபடி அதை வந்து எந்த விதத்துலேயும் யாருக்கும் பாதிப்பு இல்லாதபடிக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த முக்கியமான இஷ்யூ என்னென்னா, அமெரிக்காவிலேருந்து இங்கே இது இனிஷியேட் ஆகிருக்கு. அது என்ன, ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட். நீங்கள் நண்பர் ட்ரம்ப், அதான் அவங்க சந்தேகப்படுறாங்க. ட்ரம்ப் நாளைக்கு இவர் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சா மோடி அவரும் அப்படிங்கிறாங்களே, நாளைக்கு வருமா? ஒரு கேளுங்க, இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த கேஸ் எப்படி போகுங்கிறதுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். இது ஒரு கிரிமினல் கேஸாக கொண்டு போகிறாங்க. ட்ரம்ப்பு ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட், ரைட், இதெல்லாம் என்னத்துக்கு, ஏதோ நாட்டில் ஏதோ ஊழல் பண்ணினா அப்படிங்கிறதுக்கு. நம்ம நாட்டில் ஊழல் பண்ணலை, இல்லை, நம்ம நாட்டில் ஊழல் பண்ணான்னா நாம் தண்டிக்கணும், அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். வெளிநாட்டில் அங்கே போய் ஏதோ வந்து குச்சி மிட்டாய் சாப்பிட்டான், வேறு என்னத்தையும் ஒன்று பண்ணினான், யாருக்கோ வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஒன்று பண்ணி தான் அதை நாம் ஏன் இங்கே கொண்டு வரணும்? நமது நாட்டில் ஏதாவது ஊழல் செஞ்சாங்கன்னா தண்டனை கொடுப்போம். ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட்டு, வெளிநாடுகளில் என்ன நடக்கிறதோ அதெல்லாம் நம்ம இங்கே கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கார். இது முன்னாடியே. அதனால் இப்போ ஜனவரி 20ஆம் தேதி அவர் பதவி ஏற்றுக்க போகிறார். அன்றைக்கி என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், அவர் வந்த பிறகு ப்ராபபிளி யாருக்கு தெரியும், இது மோடி மேலே நாம் வந்து அவரையும் இதையும் கனெக்ட் பண்ண முடியாது, அல்லது நம்முடைய அரசாங்கத்தையும் அந்த அரசாங்கத்தையும் கனெக்ட் பண்ணி அஃபிஷியலெல்லாம் சொல்கிறதுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இருப்பதன் காரணமாக, ஏன்னா அதானி இப்போ அவர் வேறு சொல்லுவார், நான் $20 பில்லியன் நான் உங்கள் நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வேறு சொல்லியிருக்கார். அவருடைய வாழ்த்து சொல்லிவிட்டு நான் வந்து இது மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வேறு உங்கள் முதலீடெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி அவன் பண்ணுறேங்கிற பட்சத்தில் இந்த சட்டம் எதுக்கு, நான் தான் முன்னாடியே ஆரம்பத்திலே சொல்கிறேன், இந்த சட்டம்லாம் தேவை. நம்ம ஊரில் ஊழல் பண்ணான்னா அவனை தண்டிப்போம், எங்கேயா பண்ணானா நம்ம கிணத்துக்கு அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டே எடுத்து விட்டார்னு வச்சுங்க. ப்ராஸ்பெக்டிவாக ரெட்ராஸ்பெக்டிவாக கூட முற்காலத்தை என்றைக்கு வந்து அன்னிலேருந்து இது கிடையாதுயா போயா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருப்பதாக நான் கருதுகிறேன். செய்யலாம் அந்த மாதிரி. அது ஆமாம் சார், அவர் ஏன்னா இப்போ 2 இடத்துலையும் செனட்டு காங்கிரஸ் 2த்துலேயும் அவருக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது. அண்டு இது வந்து அவர் வந்து முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆகவே இந்த மாதிரி பண்ணிவிட்டார்னு வச்சுங்களேன், இந்த கேஸு கிரிமினல் கேஸு ஃபனால். அடுத்தது சிவில் கேஸ். இது சிவில் கிரிமினலே போச்சுன்னா சிவில் US செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஈவன் டுடே என்னென்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் அந்த US செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அவங்க வந்து இந்த கேஸை கடைசி வரையும் பர்சீவ் பண்ணி ஆக்ஷன் எடுத்தது. மற்ற 99 கேஸில் ஏதோ ஒரு ஃபைனை வாங்கி போட்டு அதை செட்டில் பண்ணி முடிச்சிடுவோம். செட்டில்மெண்ட் வில் பி ஓவர், ஏதோ ஒரு ஃபைனை போடுவான், சரி போயா மேலாம் பண்ணாதுன்னு சொல்லிவிட்டு அந்த 1% கேஸு ஒன்று தவிர மற்ற 99% கேஸு இப்படி தான் முடிஞ்சிருக்கு. ஆகவே எல்லாம் எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் மிஸ்டர் ட்ரம்ப். அவர் வந்து இந்த சட்டமே வேண்டான்னு சொல்லிவிட்டாருன்னா இந்த கேஸு படப்படான்னு இட் வில் கிரம்பிள் லைக் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். அதேமாரி இந்த US செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இருக்க அவனுக்கும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னால், சரி போட ஏதாவது பெனல்ட்டியை போட்டு இதை க்ளோஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வாய்ப்பு. அதனால் இதை நம்ம இன்றைக்கி உட்காந்து பிரமாதம் ஆஹா ஊகுன்னு பேசிகிட்டு இருப்போம். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் என்ன ஆச்சோ, அதேமாரி செபியில் என்ன ஆச்சோ, அது மாதிரி ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருதுகின்றேன். இப்போ நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு. நாளைக்கு ட்ரம்ப் வந்தால் இதே எடுத்துடலாம், அந்த நாட்டில் எதோ நடக்குது நமக்கு என்னையா, எக்ஸாக்ட்லி அந்த இதுக்கெலாம் நம்ம போகணும், அந்த சட்டையை தூக்கம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செஞ்சாலும் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒருவேளை ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி செஞ்சிருவாருங்கிறதுக்கு தான் இப்போ அது வரைக்கும் பைடன் தானே பொறுப்பு. அது வரைக்கும் இப்போ பைடன் தான் பொறுப்பு. இப்போ அப்போ அவர் ஒருவேளை இப்போ அவங்க வந்து நாம் இருக்கும்போதே இதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கிறதுக்காக இதை கொண்டாந்து கேஸ் போட்டாச்சு சார். அதான் அதனால கொஞ்சம் அப்படி அதனால் கேஸ் இருக்கிற 20 மணி என்ன சார், ஒரு 15-20 நாள் தான் சார் இருக்குது. ஒரு மாதம் நடுப்புற லீவ் எல்லாம் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ குயிக்கான என்ன ஆக்ஷன்லாம் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதம் அவர் ட்ரம்ப் வந்த பிறகு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் போடான்னு சொல்லிவிட்டு அந்த இது ஏன்னா இவர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன்,
அவர் வேறு நிறைய நம்ம நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. என்னத்துக்கு அவரை பயிற்சிக்கணும்? நமக்கு நம்ம பிஸ்னஸ் காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு சொல்லிவிட்டு இதை அவனை கொண்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டோன்னா நமக்கு என்ன வரப்போகிறது? அவன் சாதாரணமாக இருந்தானா இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். போடா அந்த சட்டமே வேண்டாண்ணா, இதுதான் ரொம்ப காலமாகவே சொல்லிட்டு இருக்கேன், இந்த சட்டத்தை ஊற்றி மூடுவோன்னு சொல்லிட்டு பண்ணினான்னா பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் பார்க்குறேன். அதேமாரி அந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இருக்கேன், அவங்க பெனல்ட்டி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதனால் முடிவில் சுபம் அதானி இஷ்யூ இன்றைக்கி பேசப்பட்டு நாளைக்கு பேசப்பட்டு மொத்தத்தில் முடிவில் சுபம்னு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் கருதுகிறேன். கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எப்படி இருந்து நடந்த அது இந்தியாவில் நடந்து வெளிநாட்டிலையும் அவனுடைய ஒரு பெரிய ஆக்டோபஸ் மாதிரி அவனுடைய கண்ட்ரோல் எல்லா இடத்துலையும் இருப்பது பறவை விருந்து இருப்பதனால் அது நடக்கலாம். ஆனால் இவங்களுடைய மால் ப்ராக்டிசஸ் எல்லாம் பார்த்துவிட்டு நேற்றுக்கு ஆஃப்ரிக்கன் கென்யா அவங்க அந்த கேன்சல் பண்ணிவிட்டாங்க, ரைட்டா? அதே போல் இப்போ ஸ்ரீலங்காலேயும் இந்த மாதிரி ஒரு அதானியோட தொடர்பு வேணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய அப்புறம் மறுபடியும் சரி போடுவாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ மொத்தத்தில் முடிவில் சுபம் அப்படின்னு முடிஞ்சு விடணும்னு நினைக்கிறேன் சார். இந்த அதானி பற்றி அமெரிக்கா குற்றச்சாட்டு பரபரப்பாக பேசப்பட்டது, ஏன் பேசப்பட்டது, என்ன விவரங்கிறத முதல்ல டீட்டெயிலாக சொன்னீங்க. அது எப்படி அந்த லஞ்சம் கொடுக்கறதுக்காக என்னென்ன பண்ணாங்க அப்படிலாம் ரொம்ப விவரமாக சொன்னீங்க. சொல்லிவிட்டு என்னங்க நிலக்கரி புஷ்ஷுன்னு போயிடுச்சு, ஹிண்டன்பர்க் இருக்க புஷ்ஷுன்னு போயிடுச்சு, அதே போல் இது ஆகிடுமாங்கிறப்ப அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ட்ரம்ப் வராரு, அவரே இதை வந்து எடுத்துடலாம்னு நினைக்கிறாரு, அதே போல் எடுத்துட்டால் இதுவும் சுபம். ஏன்னா அந்தளவுக்கு பணம் சாம்ராஜ்யத்துலையும் தொழில் சாம்ராஜ்யத்துலேயும் அதானி விரிஞ்சிருக்கிறார் இந்தியாவை தாண்டி. அதனால் நமக்கு வர முதலிடம் ஏன் கெடுத்துக்குவானேன்னு ட்ரம்ப் அவருக்கு சாதகமாக செஞ்சாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார், தேங்க்யூ. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.